வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மண்டியிடாத மோடி மரண அடி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு பதுங்குவதே பாய்வதற்குத்தான். மோடி எந்த அளவுக்கு சாணிக்குத்தனமாக செயல்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தர்மேந்திர பிரதானோடு நிறுத்திட்டார் பாருங்க போராட்டத்தை. போராட்டக்காரருடைய எய்ம் என்னவா இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், தலையில்லாத ஒரு இந்தியாவாக உருவாக்க வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நிழல் அரசானது நடக்கிறது. பங்களாதேஷில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க, இலங்கையிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். எல்லாருக்கும் தெரியும், நேபாளத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க, ஆனால் நிலையான அரசு இல்லை. மொத்தத்தில் எங்கிருந்தோ எவனோ ஏவுகின்ற ஏவுகணையானது ஒவ்வொரு நாட்டிலையும் வீழ்ந்து வெடிக்கிறது. அந்த நாடும் அந்த மக்களும் நாசமாக போகிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நிலையான அரசுகள் கிடையாது, தொடர்ந்து போராட்டங்கள் வெடிக்கிறது. இதுக்கெல்லாம் வழிவகுத்து விடக்கூடாது என்பதனால அந்த போராட்டத்தை தர்மேந்திர பிரதானோடு நிறுத்தினார் பாருங்க. அதில் தான் நம்ம மோடி அவர்களுடைய சாணிக்கியத்தனம் இருந்தது. அந்த போராட்டத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்களை பலி கொடுத்தாலும் நம்ம நாட்டை பலி கொடுத்துடக்கூடாது. ஆனால் ஒரு விதத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்களை பாராட்டலாங்க. எந்த விதத்தில் தெரியுமா? ஒரு தனி மனிதனை விட நாடுதான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு எந்தவித ஈகோவும் இல்லாமல் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் பாருங்க. அதுக்கே தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு ராயல் சல்யூட் அடிக்கலாங்க. சரி, நாட்டில் ஆட்சி மாற்றத்தை தானே விரும்பினாங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனால் திடீர்னு எதுக்கு தர்மேந்திர பிரதானோடு நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். தர்மேந்திர பிரதான் என்ன சாதாரண ஆளா? நேற்றைய வீடியோவில் கூட நம்ம பேசியிருந்தோம். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் தமிழகம் தவிர புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து விட்டார். புதிய கல்விக் கொள்கையானது அறிவுக்கு தீனி போடுற மாதிரி இருக்குது. பழைய புராணங்கள் கிடையாது, நம்மளை வெளியிலிருந்து வந்து ஆண்டாம்பார் அந்த வந்தேரிகளுடைய பெருமை கிடையாது, நம்முடைய வளங்களை சுரண்டன இங்கிலீஷ்காரனுடைய வரலாறு கிடையாது. நம்ம மண்ணினுடைய வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக சிபிஎஸ்சியில் போட்டிருக்காங்க. ரெண்டாவது, சர்வதேச அளவில் ஒரு கல்வி தரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் கல்வி தரத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் அறிவாளி ஆகிட்டாங்க. அறிவாளி ஆகிவிட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு அந்நிய கைகூலிகளுக்கு இங்கே இடமே இருக்காது. அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு நடக்கும், ஆனால் மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டம், அப்பேற்பட்ட ஒரு போராட்டங்கள் அங்கே நடக்காது. ஆட்சி மாற்றத்தை வேண்டி வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா மேக்சிமம் படிச்சும் இருக்கிறான், தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பார்க்குறான், இல்லையா தொழில் பார்க்குறான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறான். ஆனால் ஒரு நாட்டில் வறுமை இருக்கணும், ஏழ்மை இருக்கணும், சரியான கல்வி இருக்கக்கூடாது, சுகாதாரம் இருக்கக்கூடாது, குடிநீர் இருக்கக்கூடாது, மின்சாரம் இருக்கக்கூடாது, மக்களுக்கு எப்போதும் தேவை இருந்து கொண்டே இருக்கணும். அந்த தேவை காரணமாக ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது கோபம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இவையெல்லாம் இருந்தாதான் மத மாற்றத்தை நிகழ்த்த முடியும். அதனால கடவுளின் பெயராலே இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக மதம் மாற்றி அதற்கு பிறகு எங்கிருந்தோ ஆள வேண்டும். ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஒன்று என்ற நிலையை உருவாக்கணும் என்பதுதான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஐடியாவாக இருந்தது. அமெரிக்காவில் வேலை பார்த்தியா? கனடாவில் போய் உட்காந்தீங்கன்னு ஆள் சேர்த்தியா? ஒரு நாளில் ஒபாமா மாதிரி ஆயிட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்தீங்களே வேலையை விட்டுட்டு. அமெரிக்காவில் பார்த்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு ஓடி வருவதற்கு என்ன காரணம்? அபிஜித் தீப்கே சொல்லுங்க பதில. அப்போ எங்கிருந்தோ எஜமான் உங்களை ஏவி விட்டுருக்காங்க. அதனால தான் நீட் நடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும், மே மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதியே நீட்டில் குளறுபடி ஏற்பட்டு போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உண்மையாகவே நீட்டு குளறுபடியை வேண்டி நீங்க போராட்டம் நடத்தியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மே மாதம் 4ஆம் தேதியே உண்ணாவிரதத்தில் உட்காந்துருக்கணும், இல்லையா போராட்ட காலத்தில் குதிச்சிருக்கணும். ஆனால் 4ஆம் தேதி விட்டுட்டீங்க. இரண்டாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மறு நீட் எக்ஸாம் நடந்தது. அப்பயாவது போராட்ட காலத்துக்கு வந்திருக்கணும் நீங்க. ஏன்பா, ஏற்கனவே ஒரு நீட் எக்ஸாம் நடத்துனீங்க, அதுக்கு தீர்வே கிடைக்கல, நிறைய பேர் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் கைது பண்ணவே இல்லை, சட்டத்தின் முன்பாக நிறுத்தல. ஆனால் ஜூலை 21ஆம் தேதி மீண்டும் எக்ஸாம் நடத்துறீங்களே, தவறா சொல்லிட்டு ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் எக்ஸாம் நடத்துறீங்களே, என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 21ஆம் தேதி எக்ஸாம் நடப்பதற்கு முன்பாகவாவது போராட்டம் நடத்திக்கணும். ஆனால் ஜூலை 16ஆம் தேதி ரிசல்ட் வந்துடுச்சு, அதற்கு பிறகு உட்காந்துன்னு போராடுறீங்க. அப்படின்னா உங்களுடைய போராட்டம் எதற்காக? நீட்டுக்காகவா? நீட்டுக்குன்னா நீங்க மே மாசமே தொடங்கிருக்கலாமே. அப்போ வேற ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க. இதெல்லாம் மோடிக்கு மோப்பம் பிடிக்க தெரியாதா?
அதனால சுத்திலும் நெருப்பு எரிந்துகிட்டு இருக்குது. நாம மட்டும் நெருப்புல ஆட்படாம தப்பிக்க முடியுமா? நெருப்பை பத்த வைக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. அதனால தர்மேந்திர பிரதான் அவர்களை மட்டும் பலி கொடுத்து விட்டார் நம்ம மோடி. அதோட இல்ல, இளைஞர்கள் கிட்ட ஒரு மாற்றத்தை இப்போது காணுகின்றார் மோடி. அதனாலதான் நீயா நானா பார்த்துலாமா அப்படின்னு மல்லு கட்டவே இல்லை நம்ம மோடி. உங்க எல்லாருக்கும் தெரியும், விவசாயிகள் போராட்டம் நடந்ததா? பார்லிமெண்ட்ல போய் கொடி இறக்கிட்டு காலிஸ்தான் கொடியை ஏத்துனாங்களா இல்லையா? இந்திய தேசிய கொடியை இறக்கிட்டு காலிஸ்தான் கொடி ஏத்துனாங்களா இல்லையா? விவசாயிகள் என்ற போர்வில காலிஸ்தான்கள் அன்னைக்கெல்லாம் யாரையும் பலி கொடுக்கல. ரெண்டாவது, அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணல. அவ்வளோ துணிச்சலாக இருந்தார். சிஏஏ போராட்டம், அப்புறம் அக்னிவீர் போராட்டம், அது மட்டும் கிடையாது, எத்தனையோ போராட்டங்கள் பெருசு பெருசாக நடந்தது. தொடர்ச்சியாக ஒரு வருஷமெல்லாம் நடந்தது. ஆனால் அப்போதெல்லாம் பலி கொடுக்காதவர் இப்போ மட்டும் பலி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் இங்கே இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கின்றார்கள். அந்த இளைஞருடைய எதிர்பார்ப்பை பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றாங்க அப்படின்றது நல்லாவே மோடி தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் நீயா நானா பார்த்துடலாமா, என்னுடைய சாணிக்கத்தனமும் என்னுடைய அரசியல் அறிவும் நான் யாருன்னு நிரூபிக்கட்டுமா? கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்தது, எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அதற்கு பிறகும் குஜராத்தில் 3 முறை வெற்றி பெற்றார். அதே மாதிரி நம்ம மோடி அவர்கள் வந்து வளர்ச்சி நாயகன் என்று சொன்னாங்க, வந்து டிமானிட்டேஷனை கொண்டு வந்தார். அப்பா எவ்வளோ பேர் நோட்டை மாற்றத்துக்காக வரிசையில் நின்று செத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய பொருளையை கலப்புனாங்க. ஏழை எளியோரை மோடிக்கு எதிராக திருப்பினாங்க. அதுக்கு பிறகும் நம்ம மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். புல்வாமா தாக்குதலாக இருக்கலாம், இப்படி ஏகப்பட்ட நம்ம நாட்டினுடைய ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வருகின்ற போதெல்லாம் சரி, எந்த அமைச்சரையும் பலி கொடுக்கல. ஆனா இப்ப பலி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக சரியா திட்டமிட்டுட்டாங்க நம்ம நாட்டை அழிப்பதற்குன்னு சொல்லிட்டு தெரிந்த பிறகுதான் நம்ம மோடி அவர்கள் இந்த கரப்பான் பூச்சியை இட்டடிச்சே கொள்வோம். ஆனா மல்லு கட்டக்கூடாது, அவங்க வழியே போய் அழிக்கணும் என்பதற்காக தான் நம்ம மோடி அவர்கள் களத்தில் இறங்கி இந்த கரப்பான் பூச்சிக்கு இட்டடிச்சாரு. தர்மேந்திர பிரதான் அவர்களை பலி கொடுத்தார். இந்த கரப்பான் பூச்சிகளுக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா பாருங்களேன். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி விட்டார் என்றால் நம்ம மோடி கிட்ட வேற ஆளே இல்லையா என்ன இந்த கல்வித்துறையை வழிநடத்தி செல்வதற்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பானுங்க இவங்கெல்லாம். இப்ப பிரகலாத் ஜோஷியை போட்டாங்க, தர்மேந்திர பிரதானை விட இவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர். இப்ப என்ன பண்ண போறீங்க? அது மட்டும் இல்ல, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இடத்துல மோடி அவர்கள் சரணடைந்து விட்டார் என்று ஊடகம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியானது போராட்டத்தில் இறங்குகின்ற போது 3 கோரிக்கை தான் வச்சாங்க. ஒன்னு, நீட்ல இறந்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். ரெண்டாவது, நீட்டு முறைகேடு யார் செய்தார்களோ அவங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன்பாக நிறுத்தணும். மூன்றாவது, தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும். ஆனா அதற்கு பிறகு இவங்களுடைய கோரிக்கையானது 5ஆ மாறுது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு கோரிக்கையை சேர்த்துக்கிட்டே போறாங்க. அதனால இது வேற ஏதோ நோக்கி போகுது என்பது மோடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டார். 4வதாக என்ன கோரிக்கை வச்சாங்க? எங்கெல்லாம் காவல்துறை தாக்கிட்டாங்க அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர் வந்து மோடி பதவி விலக வேண்டும், அமித்ஷா பதவி விலக வேண்டும். கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி சொல்றது என்ன? ஏங்க பெல்ட் குண்டுலாம் போட்டு அடிச்சிருக்கீங்க போராட்டக்காரர்களையும் மாணவர்களையும், அதனால அமித்ஷா அவர்கள் வந்து பதவி விலகணும், மோடி அவர்கள் வந்து மாணவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மாணவ சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தருவில் நிறுத்திட்டீங்க. இந்தியாவுடைய கல்வியினுடைய சூழ்நிலை சுத்தமாக கெட்டு போச்சு. இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம நாட்டில் எவனா படிப்பானா? அதனால தெளிவா தெரியுது, நாட்டை பின்னோக்கி கொண்டு போயிட்டாரு. மாணவர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து கம்பு சுத்துறார். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு பிரச்சனையை தலை தூக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக இந்த நீட்டு போராட்டத்தை மாற்றுகின்றார்கள். அதே மாதிரி தவேக அமைச்சர்களுக்கு எதிராக இந்த நீட்டு போராட்டத்தை முன்னிறுத்துகின்றார்கள். அதே மாதிரி மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்லயும் வந்து நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு போராடுறாங்க. ஃபேர் நீட்டு அப்படின்னு போராடினாங்க கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க. ஆனா தமிழ்நாட்டில் பேன் நீட்டுன்னு போராடுறான். அங்க நீட்டு நேர்மையா நடக்கணும்னு போராட்டம், தமிழ்நாட்டில் நீட்டே வேணாம் தடை பண்ணணும்னு போராடுறான். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கோரிக்கை அடிப்பை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இது வளர்விடக்கூடாது என்பதுதான் மோடியுடைய எண்ணமா இருக்குது. ரெண்டாவது, நீட்டுக்காக மட்டுமே இவங்க போராடுறாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு, மாணவருடைய எதிர்காலம் பாயா போச்சு அப்படின்னு போராடுறாங்கன்னா அது உண்மைனா
உங்க எல்லாருக்கும் தெரியும், கர்நாடகாவில் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. கர்நாடகா சர்வீஸ் எக்ஸாம்லையும் சரி, கர்நாடகாவில் நடந்த பரீட்சைகளில் பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாநில தேர்வில் நிறைய முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? பஞ்சாபில் கூட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அந்த மாநிலத்துறையினுடைய பரீட்சையில். அப்படி இருக்கும்போது இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க கிட்ட போய் செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க நீட்டில் கொஸ்டின் பேப்பர் கசிந்து விட்டது என்பதற்காக போராடுறீங்க, கர்நாடகாவில் அந்த மாதிரி கசிந்து இருக்குது, பஞ்சாபில் அந்த மாதிரி கசிந்து இருக்குது, அங்கெல்லாம் போய் போராட்டம் நடத்துவீங்களா, அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க வேண்டுகோள் வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க வாயை தந்தாங்களா? வாயை திறக்க மாட்டானுங்க, மழிப்பிட்டு ஏறி போயிட்டே இருக்கிறானுங்க. அது மட்டும் கிடையாது, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகாச்சு, உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த அமைப்பு இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? இந்த போராட்டம் முடிவல்ல, தொடக்கம். இன்னும் 5 கோரிக்கையை ஒன்னா சேர்த்து நாங்க மோடி கிட்ட தான் கொடுக்க போறோம், அதை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் அவ்வளவுதான் அப்படின்னு போகும்போது மிரட்டிக்கிட்டே போறாங்க. அப்பதான் மோடி நினைச்சாரு இவனுங்களை சோழி முடிக்கணும், இவனுங்கிட்ட மண்டிட்டு விட்டதா இவனுங்க நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, கண்டிப்பா பாருங்க இன்னும் ஒரு வாரத்துல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுவாங்க. எதுக்காக மனு தாக்கல் பண்ணுவாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்தில் வன்முறை தாண்டவம் ஆடுச்சு, வெளிநாட்டு சரி இருந்தது, பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் ஒன்று சேர்ந்தார்கள், அரசு சொத்துக்கும் பொதுமக்களையும் காவல்துறையும் அடிச்சிருக்காங்க, உதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கட்சியை தடை பண்ண வேண்டும், இதனுடைய பின்னணியை ஆராய வேண்டும் என்று நீதிமன்றத்தை நோக்கி போகும். உடனடியாக நீதிமன்றமானது, ஏம்பா வாப்பா, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய ஆர்ப்பாட்டத்தில் இவ்வளோ நடந்திருக்குது, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசாரிச்சு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. விசாரிச்சு அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையை பார்த்து விட்ட பிறகு, ஓ இவ்வளோ நடந்திருக்குதா, ஓ இவ்வளோ நடந்திருக்கிறதா அப்படின்னா சட்டப்பூர்வமாக இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை தடை செய்து விடுங்கள் அப்படின்னு நீதிமன்றமே உத்தரவிடும். எந்த இடத்திலும் சரி இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயருடன் வந்து எங்கும் 4 பேருக்கு மேலாக கூடக்கூடாது, தடை விதிங்க. அப்படி கூடனா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தூக்கி உள்ள போடுங்க. ஏங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இது ஒரு சிறுபான்மைய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பின்னணியை ஆராய்ந்து இவங்க மதமாற்றத்தையும் பயங்கரவாதத்தையும் திணிக்கிறாங்க சொல்லிவிட்டு எவ்வளோ பெரிய இயக்கம் அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒரு அமைப்பு. அதையே வந்து இந்தியா முழுவதும் தடை பண்ணாங்க, இஸ்லாமிய அமைப்பு. ஆனால் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை தடை பண்ண மாட்டாங்க. மோடி அதான் இவனுங்களை வளர்க்கவும் விடக்கூடாது, இவனுக்கு போராட்டம் என்ற போர்வில் ஒன்று சேரவும் விடக்கூடாது, இணக்கமாகவும் ஆயிடக்கூடாது, ஆரம்பத்திலே ஓட்ஸ் கலாச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்மேந்திர பிரதான் அவர்களை பலி கொடுத்தாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க, மாணவருடைய எதிர்காலம் பாயாகக்கூடாது, வீண் பண்ணாதீங்க, போய் படிங்க, நாட்டினுடைய ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு நான் காரணமாக கூடாது, கொஷின் பேப்பர் என்னைக்கு லீக் ஆச்சோ அன்னைக்கிலிருந்தே நான் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கின்றேன். மாணவர்கள், அதாவது உண்மையான மாணவர்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஜந்தர் மந்தரில் வந்து தவம் இருப்பதும் போராட்டம் நடத்துவதும் நான் விரும்பல. அதனால மாணவருடைய எதிர்காலத்தை அடிப்படை வச்சு நான் என்னுடைய பதவி ராஜினாமா பண்றேன், நாட்டு நலத்தை அடிப்படை வச்சு நான் பதவி ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அழகா சொல்லிட்டார். அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இந்த நாடு பிரிவினைப்பட வேண்டும் என்று தீய சக்திகள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், இங்க மாணவர்கள் யாரு தீய சக்தி யாரு என்று பிரிக்க முடியல, பிரித்தறிய முடிந்தால் பயங்கரவாதிகளை ஒழித்து விட்டு இருப்போம், மாணவர்கள் போராட்டத்துக்கு நியாயமான தீர்வு கண்டிருப்போம், ஆனா எங்களால் அடையாளம் காண முடியல, அதனால் நானே பதவி விலகிறேன்னு சொன்னார். அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் புரி வச்சுட்டாரு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியானது நிச்சயமா இந்தியாவில் இருக்காது, அது ஒரு அமைப்பாக தான் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு கட்சியாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினாங்க. என்னவோ போரில் போய் வெற்றி பெற்ற மாதிரி அவங்கவுங்க வீட்டில் வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கின்றார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மிரட்டி பணியை வச்சு அமைச்சரை பதவி விலக செஞ்சிருக்காங்க. இவனுங்க என்ன பெரிய மாவீரனுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நாட்டு நலனுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடுறாங்க. நாம ஏண்டா கொண்டாடுறோம் இவனுங்களை அப்படின்னு வருத்தப்படுகின்ற அளவுக்கு மோடி அவர்கள் வேட்டு வைப்பார். கொஞ்சம் பொறுத்துங்க, பொறுத்துன்னு நானும் நீயும் பார்ப்போங்க. நன்றி.